கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் போதும். நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பிஞ்சளவுக்கு இஞ்சி அதையும் இடித்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுதாவும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி இடித்து கண்டிப்பாக சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஒரு வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் தக்காளினா ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணாலே போதுமானது. மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். தக்காளி மசாலா எல்லாம் வெந்து வரணும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 உருளைக்கிழங்க, பெரிய பெரிய சைஸு உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு 7-8 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாவில் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும். நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மல்லித்தலையை தூவி இறக்குனா நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல், கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.